சேலத்தில் விஜய் வந்து நீங்கள் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த வடமாநிலத்தை சேர்ந்த சுரஜ் என்ற ஒரு நபர் மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காரு. மயங்கி விழுந்திருக்காரு. அவருக்கு ஏதோ முதலுதவி செஞ்சதாக சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறது தான், செஞ்சாங்களாங்கிறது தெரியல. அதிகாரப்பூர்வ செய்தி பெருசாக எதுவும் வரல. அவர் வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிட்டதாக சொல்லப்படுது. அவருக்கு உடம்புல எந்த ஒரு நோய் இல்லைன்னா அவருடைய நண்பர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அவருக்கு எந்த நோயும் கிடையாது, நல்லா ஆரோக்கியமாக இருந்தார், எப்படி இறந்தாலும் தெரியலங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு யார் காரணம்? வெயில் ரொம்ப காட்டமாக போட்டுருச்சு, ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு, சூரியன் தான் காரணம்னு சூரியன் மேலே ஒரு கேஸை போடுவோமா, கிளைம் பண்ணுவோம் சூரியனை? பாதுகாப்பு குறைபாடுகள்ங்க, முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடுகள். யார் எப்படி, அதாவது எவ்வளோ மக்கள் எந்த இடத்துல இருக்கணும், அவங்களுக்கான உணவுகள், அதாவது திடீர்னு அவங்க வந்து கழிவறைக்கு போனால் அதுக்கான ஏற்பாடுகள், இல்லை குடிநீர் ஏற்பாடுகள், இதெல்லாம் உருப்படியாக அப்படி பண்ணி பண்ணுறதே இல்லைங்க. குண்டாங்கூரா நடத்துகிறாங்க. ஏதாவது கூட்டம், விஜய் வராரு, அவ்வளோதான், கத்துவா விசில் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்களாரோ அப்படின்னு வாய் வந்து ஊதுறாங்க. இதை தாண்டி இவங்க ஒரு இலவையும் கிழிக்கிறது கிடையாது. தாவேக்கா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஏண்டா இருக்குன்னு நினச்சோம்னா, இது எத்தனையோ ஊழல் கட்சிகள் இருந்திருக்கு, மோசமான கட்சிகள் இருந்திருக்கு, தீய ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் இருந்திருக்கு. தீய தூய வந்து சுற்றிலா இவன் பேசி இந்த பேசக்கூடிய இந்த பேச்சுகளை கேட்டு கேட்டு தீய சக்தி தூய சக்தி நமக்கு வருது. தீய ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி தாந்தோண்டித்தனமான தற்கூரித்தனமான ஒரு கட்சியை நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய என்ன மனதில் இருக்கான்னு எவனுக்கும் தெரிய முடியுது. தாவறான் குதிக்கிறான் ஏறான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறது ஒரு மனுஷங்கிற புரிதல் அவனுக்கு இல்லைங்க. இடிக்கிறது போட்டு அப்படி அமுக்கிறது, இது பண்ணுறது என்னங்க ஆகும்? இப்படிதான் ஆகும். எவனாவது இன்னொன்று பாருங்க, அதாவது மொட்டை வெயிலில் மதியம் 1 மணி 12 மணி, அந்த 12:30 1 மணிக்கெலாம் சுல்லுன்னு தீயா போடும் வெயில். அந்த நேரத்தில் எல்லாம் கூட்டம் நடத்துவானா? விஜய் நடத்துவாப்புல. அப்படி இவங்க தற்கொலைன்னு நாம என்ன சொல்கிறது? சரி, மாலை நேரத்தில் வைக்கலாம், ஒரு 8 மணி வரைக்கும், ஒரு 6 to 8 அதுக்குள்ளேயும் லைட் போட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். பகலில் நடத்துகிறாங்க மொட்டை வெயிலில் இதுக்கு தானே சாகுறாங்க. அப்போ இரவில் நடத்துகிறாங்கன்னா அந்த இடங்கள் எவ்வளோ வருவாங்கங்கிற ஏற்பாடுகள் சரியாக பண்ணணும். முழுக்க முழுக்க ஏற்பாடு குறைபாடுகள். கரூரில் பார்த்தோம்னா முழுக்க ஏற்பாடு இல்லை, குறைபாடு. எத்தனை மக்கள் வருவாங்கிறது சொல்லலை. மாஸ் கடன்காண்டி செஞ்சது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து நிற்கும். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாப்புல? அது தெரியாமல் அவங்க நமக்கு என்னன்னு தெரியலங்க, ஐயோ இறந்துட்டாங்க, இப்போ பாதுகாப்புறீங்க. சரிப்பா, யார் காரணம்? இது எப்போ தான் சரி பண்ண போகிறீங்க? இது எப்படி எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு சம்பவம் எந்த கட்சியிலும் நடக்கலைங்க. தாவேக்கா எப்படி நடக்கிற எப்படிங்க? இவங்க கிறுக்கணுங்க, எதுவுமே பண்ண தெரியாதுங்க, ஏற்பாடுகள் பண்ண தெரியாது, ஒருங்கிணைக்க தெரியாது, கூட இருக்கவே மனுஷங்கிற ஒரு புரிதல் இருக்காது. இடிப்பான், தளபதி பார்க்கணும், அது ஏறணும், குதிக்கணும்னு செய்வான். கீழே குழந்தைகள் இருந்தால் கூட பார்க்க மாட்டான், ஏறி தாவுவான். ஸ்லிப்பாக சேர்ந்து குழந்தை மேலே விழுந்துருமே, கவலை இருக்காது அவனுக்கு விஜயை பார்க்கணும், விசில் வச்சு ஊதணும், இவ்வளோதான் அவனுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேண்டாம் வந்து நீங்கள் ஒரு கட்சியை கொடுத்தீங்கன்னா, கட்சி நிர்வாகத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். கட்சி கொடுக்கும்போதே இந்த நிலைமையில் இருக்குது, செத்துட்டு இருக்காங்கன்னு. இது ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும்? நாசமாக போயிடும். இது அதான் தமிழ்நாட்டை பிடிச்ச ஒரு சாபக்கேடாக தான் தாவேக்கா பார்க்கணும் நம்ம. வாங்க அடுத்து விஜய் பேச வச்சு நம்ம பேசலாம். தாவேக்கா முடிச்சிடணும். இதுக்கு மேலே மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்திட்ட வந்து நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா, இவங்க அதிகாரத்தை வந்து உட்காந்தாங்கன்னா வாய்ப்பு இல்லை. அது வேற, அது கனவுலே நடக்காது. கனவுலையாச்சும் நடந்துருச்சுன்னு கூட நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே, கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நாட்டை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டம் ஆட்சி செஞ்சதே இல்லை. இந்தியாவிலேயே சொல்கிறேன் நான், இந்தியாவிலேயே இப்படி ஒரு கோமாளி கூட்டம் ஆட்சி செஞ்சது இல்லைங்கிற நிலைமையை இவங்க உருவாக்கி முடிச்சுடுவாங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். விஜய் பேசுகிறாப்புல, கூட்டணி கட்சி நம்பினா நாங்கள் நிற்கலை, இங்கே எத்தனையோ பேர் கூட்டணி சேர்ந்து நிற்கிறாங்க, ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு நாங்கள் சும்மா சொல்லலை, நாங்கள் செயல்படுத்துறதுக்காண்டி சொன்னோம். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், நம்ம போட்ட பாம்பு எல்லாம் வடிச்சிருக்கு, இவங்களால் தனிச்சு நின்று 1% வாங்கிட முடியுமா அப்படிங்கிறாப்புல. நீங்கள் சரியான கட்சி சொல்லுங்க பார்ப்போம். நான் விஜய் அப்படியா தனிச்சு வரேன், 30 விழுக்காடு வச்சிருக்கீங்களா? எங்கே 30 விழுக்காடு வச்சிருக்கீங்க? நீங்கள் தேர்தலில் போட்டிடவே இல்லை. ஒரு தேர்தலில் கூட போட்டிடாத விஜய் 30 விழுக்காடு வச்சிருக்காங்களா? எப்படிங்க? எப்படி சார் பாஸ் எப்படி வச்சிருக்கீங்க 30 விழுக்காடு? அடிச்சு விட வேண்டியதானே? எப்படி இந்த ஊடகங்கள்லாம் போட்டு அதே செய்தி சொல்கிறாப்புல, காசு பேமெண்ட் எதுவும் கொடுத்தீங்களா இந்த செய்தியை போடணும்னு? இப்போ அதே விஷயத்தை விஜய் பேசுகிறார். எப்படி 30 விழுக்காடு எப்படி இருக்கீங்க? இந்த தேர்தலில் போட்டிட்டீங்களா? உங்களால் ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை என்ன வாக்கு வங்கி வாங்கினீங்க? சரி, 30 குறைஞ்சுன்னா அடுத்த தேர்தலில் போட்டிருக்கீங்க, 30 குறைஞ்சி வந்துச்சுன்னா என்ன கற்பனையில் அடிச்சு விட வேண்டியதான். இந்த காசு கொடுத்துட்டு தான் டெலி பண்ணுற நினைக்கிறீங்க. எல்லா ஊடகத்தையும் தாவேக்கா 3ஆம் இடம் இருக்கிறது, 25 தாண்டிக்கிறது, 30 தாண்டிக்கிறதுன்னு அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க இல்லை? அதை அப்படியே வந்து விஜய் பேசுகிறாருங்க. நாம் தமிழர் கட்சி சொல்லலாம், தனிச்சு நின்று 14 வருஷமாக மக்கள் களத்தில் நின்று எல்லா பிரச்சனைக்கு போய், இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கும் போது காவல்துறை அதிகாரிகள் வந்து
நீங்கள் வருவதற்கு தடை அப்படின்னு வந்து இதுக்கு மேலே வந்தீங்கன்னா அவங்களை கைது செய்வோம் அப்படின்னு கைது பண்ணிக்கங்கன்னு அண்ணன் சீமான் அவர்களை காவல்துறை கைது செய்கிறார்கள். களத்தில் நிற்கக்கூடிய உண்மையிலே நேர்மையாக நிற்கக்கூடிய தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான், அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இவர் நாங்கள் நிற்க நீ எங்கேப்பா வந்த வீட்டு விட்டு வெளியே எதுக்கு சொல்கிறவனே ஏதாவது ஒரு கட்சி தலைவர் சொல்லுமா? யாராவது சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்குது. இப்போ கமலஹாசன் கூட வந்தார், மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் வரைக்கும் வாங்கன்னு இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லிப்போமா? விஜய் மட்டும் சொல்கிறாங்க. என்ன காரணம்? அவர் வரமாட்டாரு. வந்தால் அந்த மாதிரி எவ்வளோ செத்து போயிடுறா. ஏன்னா கிறுக்கு கூட்டத்தை வச்சுருக்காரு விஜய். விஜய் காரில் போனால் எப்படி வந்தாலும் ஒருத்தர் காராக போகிறாரு. என்னடா இது அரசியல் படுத்துறமா இல்லையா? உண்மையிலேங்க இப்போ இவர் ஒவ்வாமைக்கு பேசுகிறோம், இவர் பிடிக்கிறக்காண்டி பேசுகிறோம் கண்டிப்பாக இல்லைங்க. உண்மையிலே அஜித்குமார் இருக்கார், அவர் நடிகர் தான். ஆனால் அவர் அவருடைய ரேசிங் ட்ராக்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே அவர் வந்து அதை வண்டி ஓட்டுறது பார்த்துட்டுலாம் இருக்கும்போது அந்த ட்ராக்ல இருக்கும்போது அவங்க போய் பார்க்கும்போது ரசிகர்கள் பார்க்கும்போது கத்துறது யாராவது செஞ்சாங்கன்னா அவங்கள கண்டிக்கிறாரு. இது வந்து தேட்டர் கிடையாது, இல்லை கத்தக்கூடாது, அப்படி என்ன செய்றீங்க அப்படின்னு அவர் மூஞ்சி கட்டுறாரு, முகம் சுளிக்கிறாரு. ஆனால் விஜய் காசு கொடுத்தா வாங்கிக்கங்க, வாங்கிட்டு அவங்க காதில் விசில ஊதுங்கிறாரு. விசில ஊதுனா ஓங்கி ஒரு அப்பு போயிட மாட்டான். காசை வாங்கிக்கங்க, நம்ம காசு தானு. எங்க உண்மையிலே சொல்லலாம், நம்மகிட்ட இருந்து எடுத்த காசு அதுதான் திருப்பி தராங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு விசில ஊதுங்கன்னா என்ன ஊதுங்க? எரிசல் தானே வருது, சொல்லி ஊரில் ஊதிட்டுறாங்க. இந்த கிறுக்குத்தனமாக செய்கிறதே ப்ரொமோட் பண்ணுறாரு. அஜித் அவர்கள்ட்ட பார்த்தாது அவர் நடிகர் தானே. ஒழுக்கம்னா என்ன, எப்படி கட்டமைப்பாக வச்சுருக்கணும், ரசிகர்களை எப்படி ரசிகர்களாக நம்ம பார்க்கணும், கற்றுக்கங்க. எப்படி அவங்கள ஒழுங்குபடுத்தணும், நெறிப்படுத்தணுங்கிறத அஜித்குமார் அவர்கிட்ட இருந்தாலும் கற்றுக்க நீங்கள் விஜய் அவர்களே. அப்படி தான் சொல்கிறேன். அவங்களும் நடிகர் தான், அவங்களும் ரசிகர் தான், நீங்களும் நடிகர் தான், உங்கள் கூட இருக்கக்கூடிய ரசிகர் தான். ஆனால் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும்? நீங்கள் ஊக்குவிக்கிறது எல்லாத்தையும். விஜய் பின்னாடியே போகிறான், ஒருத்தர் ரெண்டு பைக்கு முட்டி விழுகிறாங்க, ஒருத்தர் வர்க்காடு உடஞ்சிருச்சு, ஒருத்தர் கைகால் உடஞ்சான்னு தெரியல. இப்படி கிறுக்குத்தனமான கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டை பிடிச்ச சாவை கேடுவீங்க. ஆபத்து, பேராபத்து. கண்டிக்கணும் விஜய். ஆனால் இறக்கிட்டு கையை கொடுக்குறது, ஹாய் அப்படிங்கிறது. அவன் பின்னாடி தான் வருவான். இப்போ நான் சீமான் அவர்களும் வராங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா ஹாரன் அடிக்கக்கூடாதுன்னு பாருங்க, பிபின்னு அடிச்சு போகக்கூடாது, தலைக்கவசம் இல்லாமல் வண்டி விட்டு போகக்கூடாது, கண்டிப்பாரு தெரியுமா? கண்டிக்கணும், ஒழுங்குபடுத்தணும். ஹாரன் அடிச்சு போனால் என்ன பைத்தியக்காரன் இருப்பாங்க போலடா அப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கண்டிப்பாரு. ஏன்னா மக்கள் நம்ம ஊரில் போகிறோம், எதுக்கு ஹாரன் அடிக்கிற நீ? என்ன நினைப்பா? சுற்றி இருக்கீங்களா? பொறுக்கி பசங்களாக இருப்பாங்க போடா, நினைப்பாங்களா மாட்டாங்களா? செய்யக்கூடாது தம்பிகளா, ராணுவ கட்டமைப்பாக இருக்கணும், நம்மளை பார்த்து எல்லாரும் மதிக்கணும். யாராவன் அப்படின்ற அளவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தம்பிமார்களை ஆனால் சீமான் அவர்கள் வழிநடத்துறாரு, கண்டிக்கிறாரு. யாராவது புதுசாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி கிருத்தனம் பண்ணால் கூட அவங்களை சரி பண்ணக்கான வேலையை பார்க்குறாரு. ஆனால் விஜய் ஹாங்கிறது, நண்பன் நண்பிச்சுக்கிறது, கையை காட்டுறது, இப்படி விளங்கிடுமா? அது நாசமாக போயிடும். இந்த கட்சியும் சரி, இவங்க கூட இருக்கவும் சரி, இவங்க மட்டும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை விட்டிங்கன்னா அப்படின்னா உலகம் முடிஞ்சிடும். அடுத்து வரேன், இந்த அரசியலுக்கு வரேன். ஒரு விழுக்காடு வாங்கிட முடியுமா அப்படின்னு? 8 விழுக்காடு வாங்கியிருக்கோம் பாஸ், 8 விழுக்காடு வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்மளை பார்த்து யாருமே எடுத்து கேள்வி கேட்கலங்கிறாங்க. யார் அதிகாரத்தில் இருக்கா அவங்களால எடுத்து பேச முடியும். சரி, அதிகாரத்தில் இருந்தால் மட்டும் எடுத்து பேசுவீங்க. அப்போ மக்கள் இவன் சரியில்லைன்ட்டு நீங்களும் சரியில்லைன்ட்டு வேற யாருக்கா போட்டுட்டா எல்லாத்தையும் பற்றி பேசலாம். எல்லாத்தையும் பற்றி அதிமுக பேசலாம், பாஜக பற்றி பேசலாம், காங்கிரஸை பற்றி பேசலாம். காங்கிரஸை பற்றியான உங்களுக்கு நிலைப்பாடு எதுவுமே நிலைப்பாடு கிடையாது. காங்கிரஸ் எதுக்க மாட்டாங்க அவங்க, ஏன்னா கூட்டணி சிட்டை போட்டுட்டு இருக்குது. அங்கே எப்படி போகிறது? வாங்க பாஸ், அதுதானே நான் கேட்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாடி தானே பேசுறீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு பாஜக எதிரியாக தெரியலையா? கொள்கை எதிரி தானே உங்களுக்கு. கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவை விமர்சித்த விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜகவை விமர்சிக்கவே இல்லையே, ஏன்? இதான் எங்களுடைய கேள்வி. சொல்லுங்க விஜய், ஏன் விமர்சிச்சா இங்கே படம் இருக்கு? நீங்கள் சொல்றீங்களா அந்த அடங்கி ஒட்டிங்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை தர மாட்டாங்க இதை தர மாட்டாங்கன்னு இந்த மாதிரி பம்மல மாட்டேங்கிறீங்க. விஜய் சொல்றாரு, பம்மல மாட்டோம், அதை தர மாட்டாங்க இதை தர மாட்டாங்கன்னு. யாராக இருந்தாலும் நேருக்கு கேள்வி கேட்பேன், போராடுவேன். அப்படியா? உங்கள் படத்தை பிடிச்சி வச்சுக்கிறது யாரு? உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறது யார்? பேசுங்க பார்ப்போம். பேச மாட்டோம், பேச பழ வராது. 1ஆம் நம்பர் பயந்தாங்கொழி, 1ஆம் நம்பர் தொடர்நடிங்கன்னா விஜய் தான். ஆனால் வெளியே பேசுறது வீரவசன், நாங்கள் யாருக்கு பயப்பட மாட்டோம், இது பயப்பட பேசுங்களேன், பயப்பட மாட்டீங்களா? தைரியமான வச்ச பேசி இதை பாருங்களேன். உறவுகளே, இந்த கோமாளி கூட தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ மீண்டும் ஒரு சாவு விழுந்திருக்கு. இந்த கட்சியே ஒரு இந்த மாதிரி மோசமான ஒரு கோமாளி கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சியை வந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து வளர்த்து விடணுமா அப்படின்னு நினச்சிங்க. வளர்த்து விட முடியாது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு, நிறையாவே குறைஞ்சிச்சு. தேர்தலுக்குமே முடிஞ்சிடும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் உறவுகளே.